Good morning, students. Today, shall we see this book? The book is CBSE First Flight, textbook in English for class 10. Mitchell the Otter. Otter, O-T-T-E-R. O-T-T-E-R. Otter na near not. Do you know when did I see the otter for the first time? In the year 1974. Do you know when did I see the otter for the first time? In the year 1974, when my father took me to the children's park in Chennai. In the year 1974, at that time I was studying 4th standard. அங்கே நீர் நாயின்னு அங்கே வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தொட்டியை தண்ணீர் ஊற்றிருப்பாங்க. அதை விளாண்டுக்கிட்டு அது ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அது ஒரு கல் மாதிரி இருக்கும், அதில் படுத்துக்கிட்டு அது சிரிக்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் இருக்கும், பல் வந்து கோரப்பல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நீர் நாய். அப்போ அந்த மாதிரியான அந்த நீர் நாய்களை ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஃபியர்ஃபுல் டு லுக் அட். அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாய் நம்ம ஒரு பெட் டாக் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லி இன் த நியூ இயர் ஆஃப் 1956, 1956ஆம் வருடம் புத்தாண்டு பிறக்கிறது. ஐ ட்ராவல் டு சதர்ன் ஈராக். தெற்கு ஈராக்குக்கு இவர் போகிறார். மிட்ஜில் தி ஆத்தர். இந்த ஆத்தர் வந்து கவின் மேக்ஸ்வெல். இந்த நியூ இயர் ஆஃப் 1956, now I am going to retire next year. அடுத்த வருடம் எனக்கு 60 வயதாக போயிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். ஐ வாஸ் பார்ன் இன் தி இயர் 1966. ஆனால் இந்த ஆத்தர் வந்து 1956ஆம் வருடம் சதர்ன் ஈராக்கில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு அவர் மைண்டில் ஒரு ஐடியா கிராஸ் பண்ணுது. இட் கிராஸ்டு மை மைண்ட் அப்படின்னா அந்த ஐடியா கேம் டு மீ, எனக்கு ஒரு கருத்து தோன்றியது அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா கேம் டு மீ. என்னன்னு கேட்டால், இந்த நியூ இயர் ஆஃப் 1956 an ஐடியா occurred to me. ஒரு யோசனை வருது. என்னென்னா, I should like to keep an otter instead of a dog. இந்த ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பயுமே நாய்களை தான் செல்லமாக வளர்ப்பாங்க. இப்போ அதுக்கு மேலாக ஒரு ஆட்டரை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அண்ட் தட் கம்ஸ் ஃபேர் now. அது அந்த இவர் ஈராக்கில் இருக்கிற இடத்துடைய பேர் கேமஸ்பியர்னா. ரிங்டு பை வாட்டர். சுற்றிலையும் ஒரு கல், ஸ்டோன்ஸ் தூரம்னா ஒரு கல் ஒரு பக்கத்துலன்னு இருக்கும். ஒரு கல் எடுத்து அவ்வளோ தூரம் போகுது. இட் மீன்ஸ் வெரி நியர். சுற்றிலையும் தண்ணி இருக்குது. கேமஸ்பியர்னாங்க சதர்ன் ஈராக்கில் சுற்றிலையும் தண்ணி இருக்க ஏரியா. would be an eminently suitable spot for this experiment. இந்த ஆட்டர் வளர்க்கணும்னா தண்ணி வேணும். அதனால் அந்த கேமஸ்பியர்னா இல்லை தண்ணி இருக்குது, அதனால் இது நல்லா பொருத்தமான இடம் தான் அப்படிங்கிறது. இதை நான் வந்து சாதாரணமாக என் நண்பன்கிட்ட சொல்கிறேன். என்னை கேஷுவலி மென்ஷன் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம நாய் வளர்க்குற மாதிரி why don't we keep an otter as a pet? நாய் வளர்க்குற மாதிரி ஏன் ஒரு நீர் நாயை நம்ம ஒரு பெட்டாக வச்சுக்கூடாது? He casually replied that I had better get one in the Tigris Mauritius. அவரும் சாதாரணமாக கேஷுவலாக சொல்கிறார், டைக்ரிஸ் மார்ஷஸ்னால் சேற்று நிலம் அல்ல சதுப்பு நிலம். மார்ஷ்னால் சேரும் தனியான இடம். ஃபார் there were as common as mosquitoes. அந்த இடத்துல கொசு எப்படி, இப்போ பாருங்கள் இந்தியாவில் கொசு எப்படி இருக்குது, இதே மாதிரி சதர்ன் ஈராக்லையும் காமனாக இருக்குது. கொசு மாதிரியே இந்த ஆட்டர் இருக்குங்கிறாங்க, அதாவது அந்த அளவு அதிகமாக இருக்குங்கிறாங்க. அண்ட் வேர் ஆஃபன் டேம்டு பை தி அரப்ஸ். அரேபியர்கள் அதை வந்து அடக்கி வச்சுருக்காங்க. we were going to Basra to the consulate general. consulate generalனால் தூதரகம், எம்பசி அப்படிங்கிறது. டு கலெக்ட் அண்ட் ஆன்சர் அவர் மெயில் ஃப்ரம் யூரோப். இந்த காலத்தில் செல்லுலாம் கிடையாது. அப்போ ஐரோப்பிய நாடுகள், யூரோப்பில் இந்த லெட்ரு வந்துச்சுன்னா நம்ம தூதரகத்தில் போய் தான் வாங்கிக்கணும். இன் தோஸ் டேஸ் why did the author and his friend go to the consulate general? தூதரகத்துக்கு ஏன் போனார்னா, to collect the letters from the Europe. At the consulate general we found that my friend's mail had arrived. அந்த தூதரகத்தில் கான்சுலேட் ஜெனரல் ஆஃபீஸில்
ஃப்ரெண்டுக்கு மெயில் வந்திருக்கு, ஆனால் எனக்குள்ள மெயில் இன்னும் வரல. சார் நீ இங்கிலாண்டுக்கு கேபிள் டு இங்கிலாண்டை தங்கி கொடுக்குறேன். அண்ட் வென் 3 days later நத்திங் ஹேட் ஹேப்பன். 3 நாள் கழிச்சு ஒன்றும் ஆகலை. ஐ ட்ரை டு டெலிஃபோன் பண்ண பார்க்குறாரு. சார் கால் அப்படின்னா அந்த காலத்தில் ட்ரங்க் கால் போடணும், ட்ரங்க் புக் பண்ணி அப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. த கால் ஹேட் டு பி புக்டு, ரிசர்வ்டு 24 hours இன் அட்வான்ஸ். புக் பண்ணுறதுன்னா ரிசர்வ் பண்ணுறது, 24 மணி நேரம் முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணுறது. ஆன் தி ஃபஸ்ட் டே, முதல் நாள் இந்த லைன் வாஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், அது ஒர்க் பண்ணல. அந்த செகண்ட் டே இது எக்ஸ்சேஞ்ச் வாஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரிலீஜியஸ் ஹாலிடே, ஏதோ ஒரு மத விடுமுறைக்காக அந்த எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் டே திருப்பியும் பிரேக் டவுன்னா ஒர்க் பண்ணல. மை ஃப்ரெண்ட் லெஃப்ட், ஃப்ரெண்டு போயிட்டான். நான் அரேஞ்ச் டு மீட் ஹிம் இன் a week's time. 5 days லேட்டர் 5 நாட்கள் கழித்து எனக்கு மெயில் வருது. மெயில்னால் போஸ்ட்டு. ஐ கேரி டு மை பெட்ரூம். அதை என்னது படுக்கை அறை எடுத்து சென்று அதை படிக்கலான்னு போகிறேன். அங்கே போய் தரையில் உட்கார, ஸ்குவாட்டுன்னா சம்மணம் போட்டு உட்காருங்க. 2 Arabs, 2 அரேபியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. பிசைடுனா அறிக்கை, பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டு. உதாரணமாக he knows ஹிந்தி, பிசைட்ஸ் he know இங்கிலீஷ்னால் அது மட்டுமல்லாமல், பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டுன்னு இருக்கும். பக்கத்தில் ஒரு சாக்குனா ஒரு கோணி பை கிடக்கு. இங்கிலீஷ்லேயும் சாக்கு தான், தமிழ்லையும் சாக்கு தான். இந்த ஸ்பிரிம்டுன்னா அப்படியே நெளிகிறது. உள்ளார ஒரு பாம்போ அல்லது மீனோ இருந்தால் எப்படி இந்த விரால் மீன்லாம் போட்டு அப்படியே நெளியும் இல்லையா, அதான் ஸ்பிரிம்டுன்னா. ட்விஸ்ட்னா அப்படியே நெளியுது. தே ஹேண்டட் மீ a note from my friend. ஏதோ ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ஹேர் இஸ் ஒரு ஆட்டர், நீங்கள் ஆட்டர் கேட்டியாப்பா, நீர்நாய் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். 2 அரேபியர்கள், 2 Arabs handed him an otter. உடனே part 2, இது ஓப்பனிங் ஆஃப் தட் சாக். அந்த சாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா பிகின் a phase of my life. என் வாழ்க்கை இன்னொரு அத்தியாயம். ஃபேஸ்னா ஸ்டேஜ். otter, the creature that emerged from this sack. அந்த tiled floor, அந்த டைல்ஸ் போட்ட தரையில் அந்த கிரீச்சர்னா அந்த பிராணியானது போய் அதில் போய் உட்காந்து. அது பார்க்க எப்படி இருக்குது? ரிசம்பிள்டுன்னா லுக் லைக் மோஸ்ட் ஆஃப் ஆல் எ வெரி ஸ்மால், மிகச்சிறிய, மிடிவியலி கன்சீவ்டு, இடைக்காலத்தை சார்ந்த ஒரு டிராகனை போல. டிராகன் எப்படி பெருசாக இருக்குமோ அதே போல் இது சின்னதாக இருக்குங்க. அது ஸ்மால் டிராகன். அப்போ என்ன எழுதணும் நம்ம? the creature, it is otter, looked like a small dragon. From the head to the tip of the tail, தலையிலேருந்து வால் விட்டு பார்த்தோம்னா he was coated with symmetrical pointed scales. செதிலாக இருக்கும். பாம்புலாம் பார்த்தீங்கன்னா செதிலாக இருக்கும். முதலையெல்லாம் மேக்ஸிமம் இந்த ரெப்டைல்ஸ்லாம் இருக்கும். அதில் ஸ்கேல்ஸ்னால் செதில்னா மட் ஆர்மர். Between whose tips were visible a soft velvet fur like that of a chocolate brown mold. He shook himself. அது ஷேக்குங்கிறது தப்பு, ஷுக்கு. அப்படியே தன்னை அந்த நாயெல்லாம் அப்படியே செலுத்துக்கிறது மாதிரி அப்படியே ஆட்டு. அப்போ ஒரே தூசிமயமாக வருது. ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ஆட்டரோட உண்மையான கலரை நான் பார்த்தேன். அந்த அளவு அது மேலே சேர் படிச்சிருக்குங்கிறாங்க. மிஜ்பில். உடனே அந்த ஆட்டர், அந்த அண்ணன் நாய்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. டுடே தே ஹவ் க்ளீன்ட் மை ஹவுஸ் ஃபார் பொங்கல், ஸோ இட் இஸ் இன் டிசரர். ஒரு வருஷம் இல்லாமல் மிஜ்பில், as I call the otter, was in fact of a race previously unknown to science. அது அறிவியலுக்கு தெரியாத ஒரு இனத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறார். And was at length questioned by zoologist. அந்த ஜுவாலஜினா அந்த விலங்கியல் வல்லுநர்களோட பேர் என்னென்னா லுட்ரோகேட் பர்சிபிசிலியேட்டா, மேக்ஸ்வெல்லி ஆர் மேக்ஸ்வெல்ஸ் ஆட்டர். மேக்ஸ்வெல்ங்கிற கண்டுபிடிச்சோன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஆட்டர். ஃபார் த ஃபர்ஸ்ட் 24 hours, 24 மணி நேரத்துக்கு இந்த ஆட்டை என்னோட ஹோஸ்டைலில் எதிரியாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்லினா
நண்பனாகவும் பழகலை, எதிரியாகவும் பழகலை, அது பாட்டு சிம்பிளி அலூஃப், எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருந்துச்சு. அலூஃப்னா அலோன். அண்ட் இன்டிஃபரண்ட்னா அலட்சியம். அண்ட் சூஸிங் டு ஸ்லீப் ஆன் த ஃப்ளோர், எல்லாம் தூங்குனுச்சு. அண்ட் indifferent as far from my bed as possible. நான் படுத்த படுக்கைக்கும் தூரத்தில் அது தூங்கும். இந்த செகண்ட் நைட்டு ரெண்டாவது நாள் ராத்திரி நாய்கள்லாம் எப்படி மனுஷன்ட்டு வரப்போ அதே போல் இதுவும் பழக ஆரம்பிச்சு. மிட்பில் கேம் டு மை பெட், என்னுடைய படுக்கையில் இந்த ஸ்மால் ஹவர்ஸ்னால் விடிய காலையில் அந்த வி ஹவர்ஸ் சொல்லுவாங்க, ஏர்லி ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்மால் ஹவர்ஸ்னால் 3 மணி 4 மணி 5 மணி. ரிமைண்ட் அஸ்லீப் இன் த க்ரூக் ஆஃப் மை நீஸ், அதாவது என்னுடைய க்ரூக் ஆஃப் மை நீஸ்னால் அந்த மடி, அதாவது முழங்காலில் படுத்து அது தூங்கும். அன்டில் த சர்வெண்ட் ப்ராட் டீ இன் த மார்னிங், டீ வந்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க அது தூங்கிட்டு இருக்கு. அண்ட் டியூரிங் த டே பகல் ஃபுல்லாக என்ன பண்ணுது, பிகன் டு லூஸ் இஸ் அப்பத்தின்னா விருப்பு. And take a keen, very sharp, much too keen, very sharp interest in his surroundings. இவ்வளோ நாள் அலட்சியமாக கண்டுக்காமல் ஆப்பத்தின்னா அவர் வெறுப்பு, அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கும். இப்போ வந்து இட் டுக் ஏ ஷார்ப் இன்ட்ரெஸ்ட் இன் his surroundings, சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்குது. ஐ மேட் ஏ பாடி பெல்ட் ஃபார் யூ, அது போல் நான் அதுக்கு ஒரு பெல்ட் பண்ணி போடுறேன். பாடி பெல்ட், அதாவது நல்ல போலீஸ் நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் பெல்ட் பண்ண மாட்டாங்க, பாடியில் போடுவாங்க, அது மாதிரி பாடி பெல்ட். அண்ட் டுக் ஹிம் ஆன் அ லீட், ஒரு கயிறு கட்டி பாத்ரூம் அழைச்சிட்டு போனாங்க. ஃபார் half an hour he went to wild with joy in the water. வாட்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா he loves water. 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியை வேணும், சந்தோஷமாக இருக்காது. he went wild with joy, uncontrollable with joy in the water, plunging, அந்த தண்ணியில் முழுகிறது, அதில் ரவுண்ட் அடிக்கிறது, ரோலிங் உருள்றது, ஷூட்டிங் அப் அண்ட் டவுன் த லென்த் ஆஃப் தி பாத் டப்னா அந்த குளிக்கிற தொட்டி, அது ஃபுல்லாக அது விளையாடு. மேக்கிங் எனஃப் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ளாஷ் ஃபார் அ ஹிப்போ, நீர் யானை போல போட்டா நீர் யானை. திஸ் ஐ வாஸ் டு லேர்ன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆட்டர்ஸ். தி ஆத்தர் மேக்ஸ்வெல் learned that it was a characteristics of otters to play in the water. ஆனால் தண்ணி எதுலேயுமே அதில் இருக்கக்கூடாது. ஒரு பவுலுக்கு தண்ணியை கொண்டு வச்சோம்னா அது உடனே கவுத்து விட்டுருணும். A bowl at once be overturned, or if it will not be overturned, அந்த கவுத்து விட முடியலன்னா be sat in, அதில் போய் உட்காந்து அது தண்ணியை தெளித்து ஓவர்ஃப்ளோ ஆகிறப்பட்டு தண்ணி தெளிக்கணும். இட் நாட் ஓவர் டேன், அதாவது ஒன்று கவுத்து விடணும், இல்லைன்னா அதில் போய் உட்காந்து ஸ்ப்ளாஷ்னால் அடிக்கிறது. அன்டில் இட் ஓவர். வாட்டர் மஸ்ட் பி கெப்ட் இன் த மூவ் அண்ட் மேட் டு டூ திங்ஸ். வென் ஸ்டேட்டிக் இட் இஸ் வேஸ்டட் அண்ட் ப்ரொவோக்கிங். தண்ணி வந்து எப்படியுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஓடாமல் இருந்தால் அதுக்கு கோவம் வரணும். ப்ரொவோக்னா அது கோவம் வரும். ப்ரொவோக்னா காசிங் ஆங்கர் ஆர் சம் அதர் ரியாக்ஷன், தூண்டி விட்டு. டோன்ட் ப்ரொவோக் மீனா நான் கோவப்படுத்தாத அப்படின்னு. 2 days later, அதாவது இந்த பாத் டப் கழிச்சுட்டோம்னா ஜாலியாக விளையாடி 2 நாள் கழித்து மிட்ஜ்பில் வந்து பெட்ரூம்லேருந்து தப்பிச்சு போயிட்டு. மிட்ஜ்பில் நேம் ஆஃப் தி ஆட்டர் escaped from a bedroom as I entered it, and I turned to see his tail disappear. பின்னாடியே போகிறாரு, அதான் பாத்ரூம் இருக்குது. I turned to see his tail disappearing around the bend of the corridor. அது போகிற பாதை to the bathroom. By the time I got there, he was up on the end of the bathtub and fumbling. Fumblingனா தடவுது. அந்த குரோமியம் டேப்னா அந்த குழாயில் அது நல்லிங்கிறாங்கல்ல, பைப் திறந்து மூடுற அமைப்பு, டேப் அல்லது அமெரிக்கன் இங்கில் பாஸ்வர்ட்னு சொல்கிறது. தனது முன்னங்கால்களால் அது தடவி அதை அந்த பைப்பை அதை திறக்குது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியாது. ஐ வாட்ச்ட் அமேஸ்டு. இன் லெஸ் தென் a minute he had turned the tap for ஒரு 30 நிமிடம். இன் லெஸ் தென் a minute 30 செகண்டில், அதாவது ஒரு அரை நிமிடத்தில் அது கதை திறந்துச்சு. டேப்னா அந்த பைப் தண்ணி சொட்டாக வரும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக வரும். அச்சீவ் ஃபுல் ஃப்ளோ. He had been lucky to turn the tap the right way. சில சமயத்தில் டைட்டாக மூடிடும்.
இந்த வாட்டி கரெக்டாக திறந்துருச்சு. அப்போ அது எரிச்சல் அடையும், இரிட்டேஷன் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட். வெரி சூன் மிச் வுட் ஃபாலோ மீ வித்தவுட் எ லீட். நான் பாத்ரூமுக்கு போனால் அது பாட்டு என் பின்னாடியே வரும், பேர் சொல்லி கூப்பிட்டா வரணும். ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் பிளே. தனது நேரத்தை விளையாட்டிலே கழித்து வந்தது. ஒரு ரப்பர் பால் வாங்கி கொடுத்துருக்காரு. 4-footed சாக்கர் பிளேயர், ஒரு 4 அடி உள்ள சாக்கர்னால் ஃபுட்பால் பிளேயரை போல் அந்த ரப்பர் பாலை வச்சு ட்ரிபிள் பண்ணி விளையாடணும். அதை தூக்கி போடுமா. ஃப்ளிக் ஆஃப் த நெக். ஃப்ளிக்னா அப்படி சொடுக்கி விடுறது. ரொம்ப உயரத்துக்கு அடிக்கணும். ஆனால் அதுக்கு பிடிச்ச விளையாட்டுன்னா when he lies on his back, அது முதுகில் படுத்துக்கிட்டு and juggles with small objects between his paws. ஜகிள் பண்ணுறதுன்னா அப்படி தூக்கி பண்ணி பிடிக்கிறது எனது முன்னங்கால்களால். மார்பிள்ஸ், அந்த பளிங்கி அல்லது கோலின்னு சொல்கிறது தான் மிட்ஜிபிள்ஸ் ஃபேவரேட் டாய்ஸ் ஃபார் த பாஸ்ட் டைம். அது எப்பயுமே பின்னாடி படுத்துக்கிட்டு யூ லை ஆன் இஸ் பேக், ரோலிங் 2 more of them up and down his wild flat belly. அது வயிற்றில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதோட அது செகண்ட் சாப்டர் முடியுது. தேர்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து த டேஸ் போஸ்ட் பீஸ்ஃபுல்லி அட் பாஸ்ரா, அமைதியாக நாட்கள் சென்றன. ஆனால் இப்போ வந்து இது இங்கிலாந்துக்கு எடுத்துருக்கோம், கேமஸ் ஃபேரனா அங்கே அழைச்சிட்டு. இந்த பிரிட்டிஷ் ஏர்லைன் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாங்க, அனிமல்ஸை வந்து ஏரோப்ளைனில் வந்து அலோவ் பண்ணாங்க. அதனால் இன்னொரு ஏர்லைனில் அவர் புக் பண்ணி போகிறார். அந்த ஏர்லைன், அந்த விமான நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இன்சிஸ்டட் கம்பல்டு தட் இந்த மாதிரி மிருகங்களை வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கணும். அந்த பாக்ஸு வந்து 18 inches ஸ்கொயர் இருக்கணும். இப்படின்லாம் சொன்னோன்னே அது உயிர் வாழ்றதுக்கு சில ஓட்டைகளெல்லாம் போட்டுட்டு அவர் போகிறார். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, வாட் இட் மிட்பில் டூ, மிட்பில் வந்து அந்த கார்டு போர்டை உடைச்சிடுச்சு. அது மேலே ரத்தமாக வருது. சரி என்ன பண்ணுறதுன்னா, விமானத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்போ அதை வந்து இந்த ஒரு திருப்பி அந்த அட்டைப்படையிலே போட்டு ஏரோப்ளைனில் அவர் ஏறிட்டார். ஆனால் அது வாயிலேருந்து ரத்தமாக வந்திருக்கு. இப்போ அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்கிட்ட அவர் சொல்கிறார், இந்த ஏர் ஹோஸ்டர்ஸை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அந்த ஏரோப்ளைனில் போன உடனே அது மிட்ஜிபிள் அந்த ஆட்டர் படம் போட்டுருக்காங்க அந்த பேஜ் நம்பர் 108. ஒரு விமானத்துக்குள்ளார ஒரு நீர் நாய் கொட்டியை விட்டு வெளில வந்துடுச்சு. அது ஹை ஸ்பீடில் ஓடுது. எல்லாம் ஐயோன்னு கத்துறாங்க. நிறைய ஸ்குவாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக்ஸ்னா வீல்னு கத்துறது. ஒரு பொண்ணு வந்து சீட்டு மேலே ஏறின்னு கத்துறா, எலின்னு கத்துறான். அப்போ அந்த மிட்ஜிபிள் அந்த நீர் நாயுடைய வால் வந்து ஒரு போர்ட்லி நல்லா குண்டான ஒரு டர்பன்ட் இந்தியன்கிட்ட இருக்குது. இவர் டைவ் அடிக்கிறாரு, அதை பிடிக்க முடியல. அப்போ பார்த்தா இது மிட்ஜிபிள் வந்து அவருடைய காலிலே வந்து நிற்கி. சரின்னு ஏரோப்ளைனில் போயிட்டாங்க. லண்டனில் போய் 1 மாதம் இருக்காங்க. லண்டனில் வந்து அது பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போவார். பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் போய் அழைச்சிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. ஹோப்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் போத் ஆஃப் பீப்புள்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஆசிரியர்கள் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கணும், இது என்ன பேபி சீலா? சீலுங்கிறது ஏறக்குறைய ஒரு நீர்நாய் மாதிரியே இருக்கும். ஸ்குவிரல் அணிலா, வால்ட்ரஸா, மிஸ்டரா அப்படின்னு கேட்குறாங்க. எ பீவர், எ பேர் கப், லெப்பர்ட் சிறுத்தையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் லேபரை டிக்கிங் ஹோல் தெருவில் ஒரு குழி வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் தூரத்தில்
இந்த ஆட்டரை அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இதில் என்ன சம்மரி மாதிரி நம்ம எழுதுறதுக்குன்னா, தி ஆத்தர் kept Mitchell, the otter, as a pet. The author wanted to keep an otter as a pet. அதாவது ஒரு நீர் நாயை ஒரு பெட் அனிமலாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. He wanted to keep an otter as a pet animal. அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சாக்கில் போட்டு ஒரு நீர் நாயை அனுப்புகிறாரு. அந்த நீர் நாயை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட விளையாடாமல் இருக்குது. 2வது நாள்லேருந்து அவர் ஃப்ரெண்டாகிடுது. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தண்ணியை பார்த்தா தண்ணியில் ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தை கவுத்து விட்டுரும். இல்லைன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே அது குடிச்சு தண்ணியெல்லாம் வெளியில் அடிச்சு விட்டுரும். ஸோ ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் வித் வாட்டருங்கிறது. இந்த நீர்நாயை நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்க்கலாம். இதை அழைச்சிக்கிட்டு ஏரோப்ளைனில் லண்டனுக்கு போகணுன்னா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணல. அதனால் இன்னொரு ஏர்லைன்ஸ் போனால் அட்டைப்பட்டியில் பேக் பண்ணணுங்கிறாங்க. அந்த அட்டைப்பட்டியை கிழிச்சிட்டு அது அந்த ஏரோப்ளைனில் பயங்கரமான ஒரு கூத்து, ஒரு ஹலபாலு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் லண்டனில் போய் அவர் வாக்கிங் அழைச்சிட்டு போகிறாரு நாய் மாதிரியே. அப்போ என்ன பண்ணுதுன்னா, எல்லோரும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க. வெதர் இட் இஸ் ஸ்குரலா, வால்ரஸா, ஹிப்போவா, பீவரா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. தட்ஸ் ஆல்.